இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ்காரங்கன்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த இங்கிலாந்துல கிறிஸ்டியானிட்டி வரதுக்கு முன்னாடி, ஏன் இங்கிலாந்துன்னு ஒரு நாடு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இந்தியாவுக்கு கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கும் நம்ம சென்னைக்கும் ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீடர்களை திருத்தூதர்கள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அப்பாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 அப்பாஸ்டல்ஸ் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் இந்த கிறிஸ்துவத்தை பத்தியும் உலகம் ஃபுல்லா எடுத்துரைக்கிறதுக்கு ஒவ்வொரு திருத்தூதரும் உலகத்துல ஒவ்வொரு பகுதிக்கு போனாங்க. அதுல முக்கியமான ஒரு அப்பாஸ்டல் பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ். இவர் முதல்ல இந்தியாவுக்கு கிபி 52வது வருஷம் கேரளால இருக்க மலபார் கோஸ்டுக்கு வராரு. 17 வருஷம் மலபார்ல, சிந்துல, மயிலாப்பூர்லன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் சமய பணியில ஈடுபடுறாரு. சென்னையில சின்னதா ஒரு தேவாலயம் கட்டுறாரு. அப்போ சென்னையை ஆண்டுட்டு இருந்த ராஜா மகாதேவனுக்கு இவர் ஃபேவரேட்டா மாறுறாரு. இது ராஜா மகாதேவனோட அமைச்சர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவர் கட்டின தேவாலயத்தை விட்டுட்டு சின்னமலை, அதாவது கிண்டி பக்கத்துல இருக்க லிட்டில் மவுண்ட் இருக்க குகைகள்ல தஞ்சம் புகுறாரு. சென்னையில இருக்க பரங்கி மலையில இவர் பிரே பண்ணிட்டு இருக்கும்போது ஈட்டு எறியப்பட்டு கொல்லப்படுறாரு. அதனாலதான் பரங்கி மலைக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட். இவரோட உடலை இவர் கட்டின சர்ச்லயே புதைக்கிறாங்க. அந்த சர்ச் தான் இப்ப இருக்க சாந்தோம் சர்ச். இந்த சாந்தோம் சர்ச்சோட பேர் பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் கெத்தீட்ரல் பெசிலிகா. அந்த பேர் வந்ததுக்கு காரணம் இந்த செயின்ட் தாமஸ் தான். அதுக்கப்புறம் 1500களில் இந்த போர்ச்சுகீஸ் இந்தியா வராங்க. இப்ப நான் நிக்கிற கோவால தான் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸே இருந்தது. இந்த போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவுக்கு கேத்தலிசம் கொண்டு வராங்க, அதை பரப்பவும் செய்யறாங்க. இதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். இவர் தான் இந்தியால நிறைய இடத்துக்கு இந்த கேத்தலிசம் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்தியால மட்டும் இல்ல, ஜப்பான், சைனா மாதிரி நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல கோஸ்டல் லைன்ல நிறைய கேத்தலிசம் வந்ததுக்கும் முக்கியமான காரணம் இந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தான். இந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் சாந்தோம் சர்ச்ல வந்து வழிபட்டதாகவும் சொல்றாங்க. இந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியரும் இவரோட 2 தமிழ் அசிஸ்டன்ஸும் இந்த கோரமண்டல் கோஸ்ட்ல ஒரே மாசத்துல 10,000 பேரை பேப்டைஸ் பண்ணதா சொல்றாங்க. இப்ப நான் இருக்கிறது கோவால இருக்க போம் ஜீசஸ் பெசிலிகா. இங்க தான் இந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியரோட உடலை வச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த உடலை எடுத்து மக்கள் பார்வைக்கு வைப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வராங்க. கிறிஸ்டியானிட்டில வேறு சில கிளைகள் இந்தியால பல இடங்கள்ல பரவ ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்தியால 2.5% மக்கள் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. என்னதான் போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் இந்தியால கிறிஸ்டியானிட்டி பரப்பி இருந்தாலும் இந்தியாவுக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகுது. சரியா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்க நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்ப இல்லவே இல்ல. ஏன் யூரோப்ல இருக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு கிறிஸ்டியானிட்டி வரதுக்கு முன்னாடியே இந்தியால கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. இதை ஒரு மதமா பார்க்காம ஒரு வரலாறா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டியானிட்டி எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு, இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க படிச்சு பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.